இவ்வளோ அம்பிஷன்லாம் வைக்கக்கூடாது. ஏதோ மாட்ரேட்டாக வச்சுக்கோ. இது வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஆகணும் அப்படி இப்படியெல்லாம் நீ சொன்ன. ஐ செட் ஐ வில் டூ இட். சின்ன வயசுலேருந்தே ஆம்பிஷன் இதுதான் சார். டாக்டர் பண்ணுறதுக்கா? கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு பிடிக்கிறத நீங்கள் செய்துகிட்டே இருக்கணும். நமக்கு லைஃபு வந்து ஒன்று தான் இருக்குது. பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மாறிட்டே இருக்குது. த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிட்டே இருக்கு. நீங்கள் இந்த ஸ்கேன் சென்டரில் தான் போகணும். இல்லை சார் என் பக்கத்துலேயே ஐயோ அதெல்லாம் தப்பு, இங்கே தான் போகணும். ஏன் இங்கேயே போக சொல்கிறாரு? அந்த எத்திக்ஸும் அந்த கமிட்மெண்ட் டு தி பேஷண்ட்டுன்னு சொல்கிறது வந்து அந்த காலத்தில் இருந்த இது வந்து இன்றைக்கி கிடையாது. நம்ம கண்ட்ரியில் எப்போவுமே டாக்டரை வந்து ஒரு கடவுளாக பார்க்குற சிச்சுவேஷன் போய் இப்போது அப்பா 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாரு, நீ ஏதோ 20-25னா பரவாயில்ல, 250 ரூபா. ஏன்னா எங்களால் ஏமாத்துறியா? லாயரை தொட முடியுமா? ஐ எம் ஆஸ்கிங் யூ. ஒரு லாயரை நீங்கள் அடித்து பாருங்க. டாக்டர்ஸ் இடையில யூனிட்டி இல்லை. டு தெம் கோவிட் டைமில் ஹூ டிட்? நம்ம தான் பண்ணோம். அப்போ போய் கோவிட்டில் ஏதாவது டெத் ஆனால் டாக்டர் போய் அடிக்கணும். வணக்கம் பீப்புள். ஸோ இன்னையோட பாட்காஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்காஸ்ட். ஸோ வி ஹாவ் ஒன் ஆஃப் தி எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ சார் ஒரு மல்டிஃபெசட் பர்சனாலிட்டி. ஸோ சார் கிட்டேருந்து வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஸோ மச். இட்ஸ் நன் அதர் தேன் பத்மஸ்ரீ டாக்டர் V.Mohan சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. ஒரு ஸ்மால் கிஃப்ட் அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி just signifies thing. எனக்கு பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆச்சு. This is a small tree which has different colors. Usually trees are single color தானே. It represents you, multiple facets of you, and we are just standing here உங்களோட ஷேடோவில் and hoping to grow. நான் உங்களை அப்சர்வ் பண்ண வரைக்கும் உங்ககிட்ட அந்த ஒரு ஸ்மைலும் அந்த பிரிஸ்கான ஒரு எனர்ஜியும் வந்து த்ரூ அவுட் எப்போல்லாம் நான் பார்க்கணும் ஐ குட் ஏபிள் டு அப்சர்வ் சார். அதோட மந்த்ரா என்ன சார்? லைஃப்பில் வந்து உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செய்தீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி. இப்போ எனக்கு பிடிச்சது ஒன்று, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றேன்னா சப்போஸ் எனக்கு பிடிக்காது, ஏதோ டாக்டர் கேட்குறாரு அதனால் அவரை ஒப்ளைஜ் பண்ணலான்னு சொல்லி நான் வந்து உட்காந்தா ஐ வில் நாட் என்ஜாய் இட். எனக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமில் பண்ணுறது பிடிக்கும். ஸோ நீங்கள் கேட்ட உடனே எப்படியாவது டைம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஐ கம் பிகாஸ் ஐ என்ஜாய் டூயிங் இட். ஓகே, அண்ட் இட்ஸ் மை பேஷன். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு பேஷன் இருக்கிறதுனால தான் ஐ என்ஜாய் டூயிங் இட். ஸோ அது வந்து கிளியராக வந்து பாடி லாங்குவேஜில் தெரிஞ்சு போயிடும். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, நைட்டு நான் எப்போவுமே சொல்லுவேன், நைட்டு ஹோல் டே டயர்ட் ஆகிடுச்சு, எப்படியாவது தூங்கினா போதும்னு இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஏதாவது, அது ஒரு கிரிக்கெட் மேட்சாக இருக்கட்டும், அது பேஷனாக இருக்கலாம், இல்லை மியூசிக்காக இருக்கலாம், இல்லை எனக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் புதுசாக அது பப்ளிஷ் ஆகிடுச்சின்னு வந்துடுச்சு, எதாவது வந்துடுச்சுன்னா அந்த என்தூசியாசம் வந்து அந்த டைமில் உங்கள் டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். அடுத்த 3 hours அது உட்காந்து பண்ணோன்னா யூ ரெடி டு டூ. அதுதான் பேஷன். அது இல்லாததாக இருக்கட்டும், அந்த டைமில் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிக்காது வந்து ஐயோ டயர்டாக இருக்க டைமில் இது வந்துடுச்சு நமக்கு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. உங்களுக்கு பிடிக்கிறத நீங்கள் செய்துகிட்டே இருக்கணும். நமக்கு லைஃபு வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் யூ வேஸ்ட் டூயிங் ஆல் தி திங்ஸ் யூ டோன்ட் லைக். அஃப்கோர்ஸ் மெனி திங்ஸ் இன் லைஃப் யூ மே நாட் லைக், அது செய்து தான் ஆகணுன்றதுக்காக வில் டூ. பட் வென் எவர் பாசிபிள் அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதாக நீங்கள் செய்தீங்கன்னா அது ஒரு சோர் மாதிரி தெரியாது. உங்களுக்கு அது ஒரு பேஷன் மாதிரி தெரியும். அது உங்களுக்கு ஏதாவது செய்துடணும், ஃபுல் எனர்ஜி கொடுக்கணும் அதுக்குன்ற மாதிரி தோணும். அது எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஓ இவ்வளோ பேஷனட்டாக இருக்கார் இவரை பற்றி. தட் வில் கிவ் த எனர்ஜி அண்ட் தட் வில் கீப் யூ கோயிங். சின்ன வயசுலேருந்தே ஆம்பிஷன் இதுதானா சார்? டாக்டர் பண்ணுறதுக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஓகே, எனக்கு வந்து நான் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படித்தேன், சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல்னு சொல்லிட்டு ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்டில் படித்தேன். அப்போது வந்து அவங்க வந்து இங்கிலீஷ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் டீச்சரு, பொயிட்ரி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அந்த டிக்ஷன் அதெல்லாம். ஸோ அந்த டைமில் எனக்கு ரொம்ப வேர்ட்ஸ்வர்த்து, ஷெல்லி,
டென்னிசன், ராபர்ட் பர்ன்ஸ், இதுமாரி ஒவ்வொரு போய்ட்டினுடைய இதெல்லாம் படிச்சுட்டு அந்த டீச்சர் வந்து அதை எனாக்ட் பண்ணும்போதே அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஐ தாட் இதுதான் எனக்கு பயங்கர பேஷனாக இருக்குது, நான் இந்த லைன்லேயே போய்ட்றேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து நான் ஒரு ரைட்டர் ஆகி ரைட்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல இருந்தே ஃப்ரம் யங் ஏஜ் ரைட்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த லைனில் போயிட்டுருக்கலான்னு நான் நினச்சேன். கரெக்டாக அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் இந்தியா தெரியும் இல்லையா, டாக்டர் விஸ்வநாதன், அவர் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வந்து விட்டுட்டார் அந்த டைமில். ஹி ஹேட் டு லீவ். அங்கே தான் எல்லாம் ப்ரைவேட் ப்ராக்டிஸ்லாம் ஈவினிங் ஒரு 2 hours சும்மா பண்ணுவார். எல்லாம் ஸ்டான்லி தான் அவருக்கு ஒரு பைத்தியம் மாதிரி. டீச்சிங்கும் ரிசர்ச்சும் ஹாஸ்பிட்டல் கேரும் பேஷண்ட் கேரும் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஆல்டோ இஸ் நாட் பெய்ட் தேர், ஆனரரி அவர். இத்தனைக்கும் அந்த பேஷன்னால அங்கே போயிட்டு இருந்தது. ஈவினிங் ஒரு 2-3 hours ஜஸ்ட் ஃபார் இஸ் இன்கம் ஏதாவது பார்த்துட்ருப்பார். தட் இஸ் ஹவ் இஸ் ரன்னிங் இஸ் லைஃப். திடீர்னு நாங்கள் விட்ட உடனே அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ என்னை கூப்பிட்டுட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார். நான் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆச்சு, நான் அதெல்லாம் படிக்க போகிறேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணி என்ன பண்ண போகிறேன், நீ வந்து மெடிசனுக்கு வந்துடுன்னாரு. மெடிசன் நான் அதை பற்றி திங்க் பண்ணவே இல்லையா, நான் வேறு லைனில் போயின்ட்டுருக்கேன், ரொமான்டிக் போயிட்டு அந்த மாதிரி போயின்ட்டுருக்கணும். நான் சொல்ல உடனே எதுக்காக அது இல்லை, எனக்கு எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், இதுலேயும் எழுதலாமே எப்படின்னு கேட்டேன். அதான் சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணலாமே, நீ எத்தனை பேப்பர் வேணால் எழுதலாமே அப்படின்னு சொன்னார். ஓஹோ, சயின்டிஃபிக் ரைட்டிங்னு ஒன்று இருக்கா, தட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரொமான்டிக் ரைட்டிங் ஆர் எஸ்ஏ ரைட்டிங் ஆர் பொய்ட்ரி ரைட்டிங்கோட நேரம். அது அப்ட்ராக்டு, இது வந்து ஃபோக்கஸ்டு. இருந்தாலும் அவர் சொன்ன உடனே, அண்ட் ஹி வாஸ் அ ரிசர்ச்சர் ஹிம்செல்ஃப், அதனால தென் ஐ புட் ஒன் கண்டிஷன். ஐ செட் அப்படி பண்ணோன்னா இப்போத்துலேருந்தே நான் ஆரம்பிக்கணும். ஐ கேனாட் வெயிட் 5 years MBBS, அப்புறம் MD, அப்புறம் வேறு ஏதாவது பண்ணி 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அதுக்குள்ளே யூ வில் ஆல்சோ பிகம் ஓல்டு. எனக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போவே எனக்கு அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணுறதுக்கு நீ சான்ஸ் கொடுத்தா ஐ வில் ஜாயின் யூ. சார் என்ன வேணும், லேப் வேணுமா, அது வேணுமா, நான் செட்டப் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அப்போவே ஆக்சுவலி அனிமல்ஸ் எல்லாம் வாங்கி இதெல்லாம் பெர்மிஷன்லாம் வாங்கி அனிமல் ஹவுஸ்லாம் செட்டப் பண்ணி நான் MBBS அனாட்டமி படிக்கும்போது இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதிலேருந்து அந்த ரிசர்ச்சுக்கு அஃப்கோர்ஸ் ஐ ஸ்டில் ரைட்டிங் போயிட்டு புக் ஆஃப் பாயிண்ட்ஸ்லாம் எழுதியிருக்கேன், அந்த டைம்லேயே பப்ளிஷ்லாம் பண்ணியிருக்கிறேன். பட் ஸ்லோலி ஐ ஃபவுண்ட் தட் இது ரெண்டும் நடக்காது. ஐதர் சயின்டிஃபிக் ரைட்டிங்னா அது வேறு மாதிரி எழுதணும், இதுனா வேறு மாதிரி. MBBS முடிக்கிற வரலாம் ரெண்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். MBBS முடித்த பிறகு விட்டுட்டேன், இந்த போய்ட்ரியும் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு என்ன சயின்டிஃபிக் ரைட்டிங்கே கண்டினியூ பண்ணலாம். அப்படி தான் அந்த மோர் தென் 1600 ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்திருக்குதுன்னா அந்த பேஷன். அதுதான் சொன்னேன், நைட்டில் கூட வந்தால் ஐ ஸ்டில் ஃபீல். ஸோ அந்த ரைட்டிங்லேயே அது அப்படியே அந்த லைனில் போனதுனால சயின்டிஸ்ட். இன்ஃபேக்ட் நான் செகண்ட் இயர் MBBS தேர்ட் இயர் ஃபார்மகாலஜி பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே எங்கள் பேட்ச் வந்து பயங்கர பேட்ச். MBBS 1971 பேட்ச் MMCனா இது வெரி வெல் நோன். இந்த 175 years MMC முடிக்கும்போது எங்களை பெஸ்ட் பேட்சாக அதே செலக்டடஸ். இது எங்கள் பேட்சில் வந்து 3 பத்மஸ்ரீ, 3 BC ராய் அவார்டு, ஒரு வைஸ் சான்சலர், அஃப்கோர்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் எனக்கு. ஐ வாஸ் ஆல்சோ த அத்லெட்டிக் கேப்டன் ஆஃப் MMC. பலதும் இருக்குது, அதில் ஹாக்கி பிளேயர்ஸ் இருந்தாங்க, இது இருந்தாங்க, பிரசிடென்ட்ஸ் ஆஃப் ஆல் அசோசியேஷன். எங்கள் பேட்ச் மாதிரி பேட்சே கிடையாது. ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்து பயங்கர காம்படிஷன் எல்லாம் வந்து இருந்தது. ஸோ வென் வி வேர் ஃபினிஷிங் அந்த தேர்ட் இயர் MBBSல இருக்கும்போது ஈச் ஆஃப் அஸ் இஸ் ஆஸ்கிங், நீ என்ன பண்ண போகிற, வாட் இஸ் யுவர் அல்டிமேட் ட்ரீம், அப்படி இப்படி அமங்க அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட், டாப் 4 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நான் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஆகணும், நான் வந்து ENT சர்ஜன் ஆகணும், அது மாதிரி ஒருத்தர் சொல்லாங்க. Then they asked me. I said I must have the maximum number of research papers in the world in diabetes. அப்போது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டேய், இந்த மாதிரிலாம் நீ அம்பிஷன் வச்சா எங்கேயாவது போய் யாராவது ஒன்று ஏதாவது பண்ணிவிடுவாங்க, ஓகே, இவ்வளோ அம்பிஷன்லாம் வைக்கக்கூடாது, ஏதோ மாட்ரேட்டாக வச்சுக்கோ, இது வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஆகணும் அப்படி இப்படியெல்லாம் நீ சொன்ன. ஐ செட் ஐ வில் டூ இட், டெஃபினட்டாக பண்ணி ஆகிடுவேன். ஐ திங்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிசிங் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்த்தா 1600 பேப்பர்ஸ். ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் வுட் ஹவ் பப்ளிஷ், அண்ட் எவ்ரி இயர் வி ஆர் பப்ளிஷிங் 100-120 பேப்பர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்குது. ஸோ 2000 பேப்பர்ஸ் ஐ திங்க் ஐ வில் ரீச் இன் another 3-4 years time. ஸோ வாட் ஐ செட் தட் டைம் தேர்ட் இயரில் சொன்னது இட் ஹஸ் கம் ட்ரூ. ஸோ தட் இஸ் அதர் லெசன் தட் ஐ வாண்ட் டு டெல் யங்ஸ்டர்ஸ். ஒன்று பேஷனை பற்றி சொன்னேன், செகண்ட் இஸ் focus and self-confidence. It's not pride. நான் ஆயிடுவேன், ஐ எம் த கிரேட்டஸ்ட்னு சொல்லலை, ஐ வாண்ட் டு அச்சீவ் தேர். இஃப் யூ செட் யுவர் பார் ஹை, யூ வில் எய்ம் ஹை.
இஃப் யூ செட் யுவர் பார் தேர், அதோட யூ வில் பி வெரி ஹாப்பி. அப்புறம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி. செட் யுவர் பார் வெரி ஹை. அங்கே போகலன்னா கூட ஈவன் யூ கோ லிட்டில் லோவர் ஆல்சோ யூ ஸ்டில் கான் வெரி ஹை. நத்திங் ராங் இன் ஹேவிங் அம்பிஷன். பட் அந்த அம்பிஷன் வந்து பை ஹுக் ஆர் பை க்ரூக் நீங்கள் பண்ணக்கூடாது. இன்னொருத்தனை டிஸ்ட்ராய் பண்ணி, இன்னொருத்தனை ஹார்ம் பண்ணி, த்ரூ யோர் ஓன் எஃபர்ட், த்ரூ யோர் ஓன் மெரிட், த்ரூ யோர் ஓன் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபோக்கஸ், அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா யூ வில் கோ டு கிரேட் ஹைட்ஸ். Why should you set yourself a low target? Think of the highest target and then work. அந்த டார்கெட்டுக்காக you should not work. இப்போ சச்சின் டெண்டுல்கர் 100 centuries அடிச்சிருக்காருன்னா 17 வயசுலேயே he never decided நான் 100 centuries அடிப்பேன். He never thought. But he decided to be the world's best. At 17 he already gave up studiesலாம் விட்டுட்டு ஃபுல் டைம் இதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி he was facing big teams, வெஸ்ட் இண்டீஸ் டீம், அவங்கெல்லாம் பயந்து இருக்கும்போது this fellow, the 17-year-old is able to go. So self-confidence அப்பவே இருந்தது. Okay. That self-confidence, hard work took him to where he was. So in each field we can try to do something extraordinary. Yeah, it's not impossible at all. முன்னாடி இருந்த field of medicine and the health careக்கும் இப்போ இருக்கிற health careலையும் பார்க்கும்போது so many doctors have come in. So and peopleோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மாறிட்டே இருக்குது. the satisfaction of a patient point of view மாறிட்டே இருக்குது சார். இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது பேஷண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்குன்றது. ஸோ யூ ஹவ் பீன் தேர் ஃபார் அ லாங் டைம் இந்த ஸோ ஐ திங்க் இட் வில் பி ஆப் டு லிசன் ஃப்ரம் யூ. பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்து லைக் வாட் இஸ் த டிப்ஸ் யூ கேன் கிவ் ஃபார் எங்கர்? என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அப்போது வந்து நாலேஜ் ஆஃப் தி பப்ளிக் வாஸ் நாட் மச். சரி, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கிடையாது, கூகுள் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நோ அதர் வே. ஒரு ஃபிசிஷியன், ஃபேமிலி டாக்டர்னால் நெக்ஸ்ட் டு காட் அவங்க தான். அவர் சொல்கிறாரு இந்த மாத்திரை 5 நாள் எடுங்கன்னா நீங்கள் 5 நாள் எடுப்பீங்க. பிகாஸ் அவர் சொல்லிட்டாரு, அதனால அதை எடுத்துக்கலாம். So that is one. And then the doctors are also were like that. Not that they didn't earn. அப்போவே they used to be big doctors. They were some were charging, some were not charging. But அந்த எத்திக்ஸும் அந்த கமிட்மெண்ட் டு தி பேஷண்ட்னு சொல்கிறது வந்து அந்த காலத்தில் இருந்த இது வந்து இன்றைக்கி கிடையாது. த ரீசன் இஸ் தட் அப்போ வந்து தேர் அம்பிஷன் வாஸ் ஆல்சோ, நான் வந்து நல்ல பேர் எடுக்கணும், பேஷண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபைடாக வைக்கணும், அவங்கள க்யூர் பண்ணணும், த்ரூ தட் ஐ மஸ்ட் பிகம் குட், அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, நான் படிக்கும்போது there was the whole தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான் இருந்தது, CMC வெல்லூர். அது வந்து ப்ரைவேட் காலேஜ்னு சொல்ல முடியாது, it's as good as any other college. There is no other private college in the whole of தமிழ்நாடே கிடையாது. I think 9 காலேஜ் தான் இருந்தது அப்போது. அதில் 1 private which is CMC and rest is all government. Only through merit you can get it. There is no other way. Of course ஒரு இன்டர்வியூ எல்லாம் இருந்தது, பட் மெரிட்டில் வந்து வாட் எவர் மார்க்ஸ் யூ கெட் இன் PUC அதை வச்சு யூ கெட் இன். அண்ட் நான் வந்து யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டாக இருந்ததுனால எனக்கு 3 மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிது. தென் ஐ காட் MMC, அங்கே ஐ வென்ட் தேர். வாட் வி பெய்ட் அஸ் ஃபீஸ், நான் ஃபைனல் இயரில் என்னுடைய ஃபீஸ் ஞாபகம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஹோல் இயர் ஃபைனல் இயர் MBBSல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நான் பே பண்ண அமௌண்ட் வந்து 180 ரூபா, 180 rupees, 15 ரூபா மாதம். ஓகே, தட் இஸ் வாட் ஐ பே. வென் வி பாஸ்ட் அவுட், பிஜியாவும் ஹவுஸ் சர்ஜனாகவும் இருக்கும்போது 325 ரூபா தான் சேல்ரி, 325 rupees தான் சேல்ரி. இன்ஃபேக்ட் மை ஃபாதர் பேட் மீ ஒன்லி தட் வென் ஐ ஜாயின்ட் ஹிம் ஆல்சோ. அது முடிச்சு MD முடிச்சு போகும்போது கூட 800 நம்ம கொடுத்தாரு. ஓகே, தட் இஸ் அ லைஃப் தட் வி லெட் அட் தட் டைம். அதுக்காகன்னு வி டென்ட் கோ டு மெடிசன். பணம் நிறைய போகவே இல்லை. ஒரு ப்ரொஃபஷன், அதில் போய் சர்வ் பண்ணோம், அதில் வர்றது வரோம், அதுலேருந்து தான் வி ஹவ் ஆல் கம் அப். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த காலேஜஸ் ஆர் ப்ரைவேட் காலேஜஸ். அதில் கேபிட்டேஷன் ஃபீ 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடி எல்லாம் கொடுத்துட்டு கேபிட்டேஷன் ஃபீ கொடுத்துட்டு வரும்போது அவனுடைய இன்டென்ஷன் என்ன? நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், ஹவு டு ஐ கெட் இட் பேக்? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப சீக்கிரம் எப்படி அதை வாங்குறது? நேச்சுரலி அவங்க இருந்தால் பாரோ பண்ணிட்டு இது இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இவோட பெய்டு ஃபார் திஸ். நாட் எவ்ரிபடி ஹேஸ் தட் மச் மணி. ஸோ அவனுடைய நோக்கமே ஃபஸ்ட்டு டே ஒரு பேஷண்ட்டை நீங்கள் வரீங்க, இப்போது பார்க்கும்போது இவங்ககிட்டருந்து எவ்வளோ வாங்கலாம் ஃபஸ்ட்டு. ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட்
வாட் சிம்டம் இஸ் கம் ஃபார், ஹவு ஐ கேன் ஹெல்ப், என்ன எப்படி அவரை குணப்படுத்துறது, அதில் எய்ம். பார்த்தா நல்ல ஷர்ட்லாம் போட்டிருக்காரு, இவங்ககிட்ட ஒரு 5000 வாங்கிடலாம், 10,000 வாங்கிடலாம். தாட்டே அப்படி தான். ஓகே, அப்படி இருக்கும்போது when your thought, inner thought is like that, அப்படி இருக்கும்போது how the patient will respect you? பேஷண்ட் எவ்வளோ நாள் ஏமாற்ற முடியும்? they will find out. நீங்கள் இந்த ஸ்கேன் சென்டரில் தான் போகணும், இல்லை சார் என் பக்கத்துலேயே, ஐயோ அதெல்லாம் தப்பு, இங்கே தான் போகணும், ஏன் இங்கேயே போக சொல்கிறாரு? ஏதோ இருக்குது அவங்களுக்கு. ஸோ his trust is gone. இன்றைக்கி கூட if I have not taken a single rupee in my entire life as kickback from any lab or any scan center or anything. ஃபஸ்ட்டு ஒரு 25 years back ஒரு செக் வந்தது, அது ஸ்மால் அமௌண்ட், 100 or 200 rupees, இன்டர்ப்ரிட்டேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லி நான் எதுக்கும் அனுப்பிச்சேன், சிடி ஸ்கேனுக்கும் இது அனுப்பிச்சேன்னா 200 300 செக் வந்து இன்டர்ப்ரிட்டேஷன் சார்ஜஸ். நான் அவனை ஃபோன் பண்ணிட்டு, நான் இன்டர்ப்ரிட் பண்ணலையேப்பா, அது என்ன 200 சார், அது சும்மா இன்டர்ப்ரிட்டேஷன் சார்ஜ் சொல்லுவேன் சார், அது நீங்கள் ரெஃபரல் ஃபீ கைக்கூலி கொடுக்குறீங்களா எனக்கு, யூ கிவிங் மீ கிக் பேக்கா? இல்லை சார் அப்படி இல்லை, அதுதான் இன்டர்ப்ரிட்டேஷன் சார்ஜ் சார், ஐம் சென்டிங் இட் பேக். இதே இதில் வந்து திங், இஃப் யூ எவர் சென்ட் மீ எனி செக் லைக் திஸ், ஐ வில் நெவர் சென்ட் ஒன் பேஷண்ட் டு யூ அகெயின். ஓகே, நான் வந்து இப்படி வந்து பழக்கப்பட்டுட்டு ஆக்சுவலி ஒரு நாளைக்கு ஐ வாஸ் டாக்கிங் டு டாக்டர்ஸ் அண்ட் ஐ வாஸ் டெல்லிங் தெம், இந்த மாதிரி எல்லாம் தான் நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம் சார், அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பண்ணாதீங்க, அது ஏன் எங்கிட்ட சொல்கிறீங்க? we don't mind doing அது, you don't try to police us, you don't try to advise us, அது உங்கள் philosophy உங்கள்கிட்டே இருக்கட்டும், நாங்கள் என்ன செய்கிறோமோ நாங்கள் செய்துடுறோம். see the generation has changed. சொன்னால் கூட they don't even think like that. I don't blame them also because they have spent, நான் 180 ரூபா கொடுத்து வந்த ஆள், I don't mind not getting all this because அதிலிருந்து நான் வந்து from zero I have come up, so I don't mind. இவங்கெல்லாம் அங்கேருந்து ஆல்ரெடி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும்போது it is not easy. That is the reason why today's practice is different from another practice. Pay wise கூட வந்து இப்போ லைக் அது ஒரு ரீசனாக இருந்தாலுமே டாக்டர்ஸ் ஆர் லைக் இன்றைக்குமே வந்து நம்ம கண்ட்ரியில் கம்பேர்ட் டு அதர் ஃபீல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேலையுமே பேக்கில் தான் இருக்கிற மாதிரி, that's what we hear from all the doctors all over. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருந்திருக்கீங்கல்ல சார், ஸோ நம்ம கண்ட்ரியில் எப்போவுமே டாக்டரை வந்து ஒரு கடவுளாக பார்க்குற சுச்சுவேஷன் போய் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே வருது, டாக்டர்ஸோட பேவுமே ரொம்ப கம்மியாக இருக்குது, மேபி அது கூட ஒரு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. see we may be paid less compared to an American doctor. அங்கே டாலர்ஸில் ஏர்ன் பண்ணும்போது we cannot compare நம்ம சேலரி வித் தெம். இங்கே மற்ற ப்ரொஃபஷன்ஸோட ஆமாம், இஃப் யூ கம்பேர் யூ ரைட். இப்போ ஐடி ப்ரொஃபஷனல் வந்து 25 வயசில் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா we can never dream that a 25-year-old doctor ஈவன் பிஜி எல்லாம் முடித்தா கூட we cannot expect that even ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுடைய அளவு கூட வரும். இன்ஃபேக்ட் some places they were telling me they're paid like nurses only, அந்த லெவல் தான் பே பண்ணுறாங்க. பிகாஸ் there are so many doctors are too many now. அவங்களுக்கு வேலையும் இல்லை, என்ன கொடுத்தாலும் போகலாம். there are some places saying எனக்கு ஃப்ரீயாக கூட நான் வரேன், ஜஸ்ட் கிவ் மீ சம் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் சும்மா வீட்டில் உட்காந்துட்டுருக்கேன், அந்த லெவல் வந்துடுச்சு. பட் அதுக்கும் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் there is a little bit of difference. நீங்கள் வாட் எவர் யுவர் பே, whether you paid more, paid less, you may be rich, you may be poor, அந்த பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து 100% ஆனஸ்ட்டாக இருக்கணும். we should not think of them இவன் எப்படியாவது சீட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் don't be in this profession. there are so many other professions you can go, so many other businesses you can go, so many other things you can do. அங்கெல்லாம் நீங்கள் போயிடுங்க. இந்த ப்ரொஃபஷனில் வந்த பிறகு I'm not saying you shouldn't charge. You can always charge. My fees is not very low. என்னுடைய லெவலுக்கு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு, என்னுடைய இதுக்கு, otherwise I'll be flooded with patients. So we have fixed the fees slightly high. Okay? That is my professional fee. That has nothing to do with. Now, next patient may be a free patient who is coming. There are a lot of free patients also I see. So ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக பே பண்ணிட்டு வரான். நெக்ஸ்ட் பேஷண்ட் வந்து ஒன்றுமே பே பண்ணாமல் 0 rupees வரும். I'll give the same attention to the other fellow. Because அவனும் இஸ் தேர்ட், அவன் பைசா கொடுத்தானா கொடுக்கலையான்றது தவிர்த்து there is no other இது. மேபி ஐ மே ஹேவ் an assistant to whom அவங்கள பார்த்து சொல்லிவிட்டு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதி அமைச்சிருங்க. பிகாஸ் if there are too many of them waiting like that, I may take some help to do. But otherwise they will never feel நான் வந்து பைசா கொடுக்காதனால என்னை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. those things are non-negotiable. அதெல்லாம் வந்து கூடாது. பணத்துக்காக nobody will say கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. I'll give you one example. Okay,
ட்ரூ எக்ஸாம்பிள் நடந்தது. நாங்கள் வந்து நான் அப்பா இதிலேருந்து விட்டு வரும்போது 91 எங்கள் அப்பா சென்டரை விட்டுட்டு ஐ ஸ்டார்டட் ஆன் மை ஓன். வி வர் த ஃபஸ்ட் டு ஸ்டார்ட் HbA1. இப்போ தான் HbA1c. அப்போ வந்து HbA1 தான், டோட்டல் HbA1. அது ஒரு லெபோரியஸ் மெத்தட் அது. ஓகே, அது 17 ஸ்டெப் இருக்குது பயோகெமிஸ்ட்ரியில். காலையில் ஆரம்பித்தா நைட்டு தான் ரிசல்ட் வரும். அதுக்குள்ளே பேஷண்ட்டோட கான். அப்போ வந்து இமெயில் கிடையாது, இது கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஃபேக்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது எடுத்து பேஷண்ட்டோட கான் எங்கள் ஈரோடுக்கு போயிருப்பார். இது எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணி ரிசல்ட் வந்து போனோம். அவருக்கு போயிறதுக்கு 5 நாள் ஆகும் போய் சேர்கிறதுக்கு. அப்போ ஃபோன் பண்ணுவார், சார் ஏதோ ரிசல்ட் போஸ்ட்டில் வந்தது. ஆமாங்க, அது வந்து HbA1 டெஸ்ட்டு. அது இதை வச்சு என்ன பண்ணாங்க? இல்லைங்க, அது நான் ஆல்ரெடி ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டேன், நீங்கள் அதே பின்ன எதுக்கு இந்த டெஸ்ட் பண்ணீங்க? இப்படியெல்லாம் கேட்பாங்க. இப்போ 5 நாள் கழிச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணலைன்னா பின்ன எதுக்கு நீங்கள்? இல்லைங்க, அது 3 மாதமாக கண்ட்ரோல் இருக்கா இல்லையானா அவ்வளோ கண்ட்ரோல் இல்லை, நான் லெட்டர்லேயே நான் எழுதியிருக்கிறேன். ஸோ அப்படி. ஸோ ஒய் ஐம் சேயிங் திஸ் இஸ் பிகாஸ் இட் யூஸ் டு டேக் ஸோ மெனி டேஸ் டு கெட் த டெஸ்ட். நான் வந்து 1991 தனியாக வந்துட்டு ஐ ஸ்டார்டட். 94 பயோராட் கம்பெனி கேம் அண்ட் தே செட் வி ஹவ் காட் a HbA1c. இட் இஸ் மச் மோர் ஆக்யூரேட் தென் HbA1. டோட்டல் HbA1 வந்து அவுடேட்டட். வந்து HbA1c 3 minutes தான் ரிசல்ட்டு. வில் கிவ் யூ த ரிசல்ட் இன் 3 minutes. தட் மீன் நீங்கள் பேஷண்ட் போகிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் த ரிசல்ட் வித் யூ. கிராஃபாக வருது. அது வந்து சும்மா ஒரு வேல்யூ தான் வரும். இங்கே கிராஃப் வரும், எல்லாமே வரும். டோட்லி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. ஓகே, ஸோ எவ்வளோன்னு கேட்டால் அங்கே வந்து வாட் வி யூஸ் டு சார்ஜ் வாஸ் 12 ரூபா டெஸ்ட்டுக்கு சார்ஜ். வி யூஸ் டு சார்ஜ் 20 rupees. அப்போ 8 rupees ப்ராஃபிட்டு, 20 ரூபா தான் வி யூஸ் டு சார்ஜ். ஸோ HbA1 டெஸ்ட்னா 20 rupees. இது வந்து ஹீ இஸ் கிவிங் இட் டு மீ ஃபார் about 180 rupees. அவன் விற்கிறதே இஸ் கிவிங் இட் டு மீ அட் 180. அதில் அப்புறம் கேலிப்ரேட்டர் போடணும், அது போடணும், இது போடணும். அட்லீஸ்ட் ஒரு 250 சார்ஜ் பண்ணலைன்னா லாஸ் அது எனக்கு. ஓகே ஓகே, 20 ரூபா 250 ரூபா. So much of difference. ஓகே, there is no comparison at all. More than 12 times costlier. ஸோ நான் வந்து அண்ட் இவங்க இந்த மிஷினை எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் போனாங்க. பாம்பே போனாங்க, டெல்லி போனாங்க, அது போனாங்க. நோபடி அக்செப்டட். நான் வந்து ஆல்வேஸ் டெக்னாலஜியில் ஐ வாண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் டு டூ. நான் வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஐ கெப்ட் த மெஷின், ஸ்டார்டட் டூயிங் HbA1c டெஸ்ட்டு. ஃபஸ்ட் டைம் இன் ஏஷியா, சிங்கப்பூரில் கூட வரல. ஃபஸ்ட் டைம் இன் ஏஷியா எங்கள் லேபில் தான், இந்த லேபில் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 250 rupees வந்து வி ஆர் சார்ஜிங் த பேஷண்ட். அப்போ எங்கள் அப்பா கிட்ட போன ஒரு பேஷண்ட் வந்து வரார் என்கிட்ட. நேராக ரூமுக்குள்ளே வந்து நார்த் இந்தியன் பேஷண்ட் நேராக ரூமுக்குள்ளே வந்துட்டு, என்னையா நீ பண்ணுற? அநியாயம் அநியாயம். என்ன அநியாயம்? உங்கள் அப்பா 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாரு, நீ ஏதோ 20-25னா பரவாயில்ல, 250 ரூபா. ஏன்னா எங்களால் ஏமாத்துறியா? அப்படி அப்படின்னு கத்த ஆரம்பித்தார். இல்லைங்க, அது வேறங்க, அது HbA1, இது வந்து HbA1c. அது எத்தனை நாள் கழிச்சு வரும் உங்களுக்கு? 5 நாள் கழிச்சு வரும். இது 3 நிமிஷத்தில் நம்ம ரிசல்ட் உங்களுக்கு கையிலேயே கொடுக்குறேன். அது 5 நாள் கழிச்சே வரட்டும், மெதுவாக வரட்டும். அதுக்குன்னு 20 ரூபாலேருந்து 250 ரூபா சார்ஜ் பண்ணுவியா நீ? அப்படி இப்படியெல்லாம் கேட்டார். ஐ செட், அதான் நான் சொன்னேன்ல, அந்த டெக்னாலஜி வேறு, இதுதான் ஆக்யூரேட்டு. அப்போ உங்கள் அப்பா வந்து when my father is my guru, ஓகே, அதில் பிடிச்சான். அப்போ உங்கள் அப்பா வந்து இன்ஃபீரியர்னு சொல்கிறியா நீ? இல்லைங்க, நான் அது மாதிரி சொல்லவே இல்லையே. அவர் அது யூஸ் பண்ணுறாரு, நான் இது யூஸ் பண்ணுறேன். அப்போ அவர் ஏன் அதை யூஸ் பண்ணல? நீங்கள் இப்போ அவர்கிட்ட போய் கேட்கணும். ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? நான் மாற்றிட்டேன், அவர் மாற்றலை. நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க ஏன் அவர் மாற்றலைன்னு. ஓகே, ஸோ அப்படி சொன்னேன். தென் ஹி வாஸ் ஸ்டில் சம்திங். ஐ செட், யூ டூ ஒன் திங், இதை விட்டுருங்க, நீங்கள் போய் அங்கேயே போய் பண்ணிங்க. எங்கிட்டே ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம், அப்பாக்கிட்டே போய்டும். அங்கேயே போய்ட்டு அந்த 20 ரூபாய்க்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ. இல்லை இல்லை, நான் இதே பண்ணுறேன் சொல்லிட்டு இப்போ 250. தட் டே ஐ நியூ தட் இப்படியெல்லாம் சொன்னாலும் there is value for technology, there is value for latest, there is value. It's a big victory for me. 20 ரூபா அப்பா கொடுத்துட்டு இங்கே 250 ரூபா வந்துட்டு still he did it with me. இவ்வளோலாம் கத்திட்டு he paid and he did. Then I knew, பயப்படவே கூடாது. If you are doing something right, if you are doing something correct, if it is the latest, if that is a cost, you charge. அதுக்குன்னு 20 ரூபா வந்து inferior technology பண்ண முடியாது இல்லையா? So certain things are non-compromisable, but I am not cheated him. If அந்த 20 ரூபாய்க்கு வந்து if I charge 250னா இட்ஸ் ஓகே. அது வேறு டெக்னாலஜி, வேறு. நீங்கள் வந்து மாருதி காரும் ரோல்ஸ் ராய்ஸும் ஒரே இதுன்னா கேன் வில் எவ்ரிபடி கெட். அப்போ நீங்கள் மாருதியே வாங்கிக்கோ, ஏன் ரோல்ஸ் ராய்ஸுக்கு வரீங்க? அதுவும் கார் தானே, அது போங்க அதில்.
நோ ப்ராப்ளம். பட் ரோல்ஸ் ராய்ஸ் கிட்ட நீங்கள் வந்து மாருதி ப்ரைஸ் கொடுங்கன்னா இஸ் இட் பாசிபிள்? இட்ஸ் நாட் பாசிபிள். Sir, I can hear you say that, so on the trust build பண்றது it's very important, and I think most of the doctors உள்ள ஃபீல்டுக்குள்ள வரும்போது the ethics to the practice they'll know, they'll learn, okay டாக்டருக்கான குவாலிட்டிஸ் இருந்தால் தான் we can shine அப்படின்னு. But in spite of all this, the doctors against ஆன அந்த violence வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. ஸோ அதுக்கு லைக் காரணம் ரீசன் இல்லை வேர் there should be அந்த ஒரு ஸ்டாப் எங்கே கொண்டு வர ஸ்டாப்ன்றது it should be totally banned. Why should they go and hit a doctor, kill a doctor? And I mean that is criminal. They should be put in jail immediately. It is non-negotiable, and the court is also telling now you cannot hit him, kill him and then do something. A patient died, hit him. That is not on at all. Why that happens? Again, touch wood. It has not happened to me. 50 years, it's one or two some frivolous cases, mostly hoisted by some competitor who has sent something. And the மாதிரி தான் இருக்கும். That has never lasted also. அந்த மாதிரி ஏதோ கேஸ்ல போனால் I'll win the case clean up. Even with the government, I won the case. Why is it like that? Is it because I'm famous? It is because no communication. ICUல patient இருக்காங்க. Condition is not good. Serious ஆயிட்டு போகுது. You are not sure whether the patient will survive. I will என்னுடைய எது என்னன்னா நான் the bleakest prognosis நான் முதல்லே சொல்லிடுவேன். There is no guaranteeing. We are trying our best, but condition is really bad. Do you want to take anywhere else? Multi-specialty, big hospital, எங்கேயாவது கொண்டு போகிறீங்களா? We will arrange transport, எல்லா ambulance, எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். See, people hang on to it. Patient போயிடும். Go to the patient and say, எங்களால் பண்ணுறதெல்லாம் we are doing. We don't see much hope in this. But நீங்கள் வேணும்னா போனோம், I will arrange with you. நான் ஒரு டாக்டரே அனுப்புகிறேன் கூட. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள், I will transfer there. ஸ்மூத்தாக நானே ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட பேசி நான் லெட்ரு கொடுத்து இது அரேஞ்ச் பண்ணி யூ ட்ரை. சம் பேஷண்ட் will say, வேண்டாம் டாக்டர், நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, அங்கெல்லாம் போனால் புதிய இடம், இது வந்து நீங்கள் இங்கேயே நீங்கள் பார்த்துங்க, we are happy. சரிம்மா, அப்புறம் சொல்லக்கூடாது நான் சொல்லலைன்னு. ஓகே, I will document. Discuss with the relatives to transfer to various hospitals. Relatives said no need. அது இது சொல்லிட்டு I'll sign it and keep. சொல்லியாச்சு. நாளைக்கு they should not say நீங்கள் ரெஃபர் பண்ணிடலாமே, that is over. As the condition is deteriorating, இன்னொரு 20% மோசமாயிடுச்சுங்க, பழப்பாரா இல்லையா சொல்ல முடியாதுங்க. It's very difficult to tell. Anything may happen. So already they mentally prepared. Anything will happen na, he may die. Okay, already they are ready. So அது சொல்லியாச்சு. Now if he recovers from that, you get a lot of credit. அப்பா அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்து he காப்பாற்றிட்டாரு. ஓகே, if he goes down, சொன்னார் சொல்லி இது பண்ணி, either way you win. நீங்கள் சொல்லன்னு வச்சுங்க, ஒன்றுமே சொல்லலை, suddenly you come out and you say he died. என்னங்க கொண்டுட்டிங்களா ஆளை? See, that's how they will react. உடனே he goes and tells somebody வந்து அடி இவனை வந்து இது பண்ணி that is what happens. It's a communication problem. இல்லைன்னா arrogance, not talking to நீ யாரு போய் நல்ல பள்ளி if they are not allowed to come and say, sir you be outside, நான் வந்துட்டு I'll talk to you outside in the ICU sir, it's a clean area, visitors are not allowed here, நானே வெளியில் வந்துட்டு உங்களுக்கு talk. That's a way to talk. Treat every patient with love, with respect, following ethical principles, doing your best, sincerity coming from the heart. Can never go wrong. Dr. T.J. Cherian இருந்தார், like தேவகி ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஹாஸ்பிட்டல், தேவகி ஹாஸ்பிட்டல், earlier விஜயா ஹாஸ்பிட்டல். அவர் சொல்லுவார், he was a man who is a bachelor. அவர் நைட்டு 1 o'clock போனாலும் அவர் இருப்பார். எனி டைம் அதெல்லாம் லெஜெண்ட், அது மாதிரி பார்க்க முடியாது. nobody can be like him. அவர் சொல்லுவார், மோகன், the best credit or best tribute ஒரு ஃபேமிலி கேன் பே டு யூ இஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர் வந்து இறந்து போகிறாங்க, அடுத்த வாரம் அடுத்த பேஷண்ட்டை கொண்டு வராங்க டு யூ. என்ன பண்ணுறது டாக்டர், நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க, இப்போது இந்த ஒருத்தரை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் சொல்லிட்டு இஸ் பிரிங்கிங் த நெக்ஸ்ட் பேஷண்ட். தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ட்ரிபியூட் ஃபார் யூ. செத்து போயிட்டு கூட தே ஆர் பிரிங்கிங் த நெக்ஸ்ட். தேர் கான்ஃபிடென்ஸ் இன் யூ, ட்ரஸ்ட் இன் யூ இஸ் நாட் broken just because the patient died. In most of the places, it is a doctor's arrogance, the doctor's insensitivity, or the communication problem. இதுதான் 3 thing.
அஃப்கோர்ஸ் சார் 1 or 2 சைக்கேட்ரிக் கேசஸ்லாம் இருக்கும். கேரளாவில் அவன் கத்தி எடுத்து குத்திட்டான். அவன்லாம் மேட் ஃபெலோ. அவன் ஏதோ மேட் இது போயிட்டு இதில் போகாமல் போலீஸ் ஹஸ் brought him சம்திங். அது கத்தி பார்த்தோன்னே எடுத்து அப்படியே அதெல்லாம் வந்து யூஆர் ஜஸ்ட் பேட் லக். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி பைத்தியக்காரன்லாம் வந்தால் வி கான்ட் டு எனிதிங். சைக்கோஸ் அண்ட் ஆல் ஆர் தேர். யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் இந்த மாதிரி இது. பட் 99% it is due to lack of confidence in the doctor, lack of trust in the doctor, communication not being correct. Okay. And as a society கூட அந்த லாஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிங்ஜென்ட்டாக இருந்தால் மேபி பப்ளிக் ஆல்சோ அந்த ஒரு ஃபியர் இருக்கும்ல சார், டாக்டருக்கு மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தட்ஸ் வாட். யா, ஒரு லாயர் நீங்கள் அடிச்சு பாருங்க, என்டையர் லா ஃபுல் லா இந்த ஹோல் கண்ட்ரியில் வில் க்ளோஸ் டவுன். டாக்டர்ஸ் இடையில யூனிட்டி இல்லை. அது ஒரு டாக்டர் தானே, நம்ம எதுக்கு போனோம் சொல்லிட்டு வி டோன்ட் ஹேவ். செகண்ட்லி அந்த லாயர்ஸ் மாதிரி பயம் வந்து டாக்டர்ஸை பற்றி இல்லை. ஸோ தே என்ன வேணால் செய்யலாம். அதான் தேர் சாஃப்ட் டார்கெட்டு. அதனால பண்ணிப்போம். லாஸ் ஹேவ் டு பி மேட் வெரி ஸ்ட்ரிக்ட். ஆஃப்டர் ஆல் வி ஆர் சர்விங் டே அண்ட் நைட் டு தெம். கோவிட் டைமில் ஹூ டிட்? நம்ம தான் பண்ணோம். அப்போ போய் கோவிட்டில் ஏதாவது டெத் ஆனால் டாக்டர் போய் அடிக்க முடியுமா அதுக்கு? தட் இஸ் டெஃபினெட்லி நாட் அலவுட். தட் இஸ் நாட் அலவுட் எனிவேர். ஏன் எனி கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் அப்யூசிங் ஆர் அசால்ட்டிங் ஏ ஸ்டாஃப் மெம்பர், அது ஏர்போர்ட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் அது எழுதி வச்சுருக்குல்ல. யூ கேனாட் டச் எனிபடி இன் த திங். அதே மாதிரி தட் இஸ் டெஃபினெட்லி ஹஸ் பி இம்ப்ளிமெண்டட் இன் ஹாஸ்பிட்டல்.